हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। धीरोदात्तगुणान्वितं दशरथाभूतं च हैमं रथं चारूढं च सुमन्त्रे सेविते पदं साकेत वीथीं गतं नेत्रानन्दविवर्धनो त्रिजगतां नाथो सदा भावये राज्यश्री परियाचितं नरवरं त्वामेव सीतापते। அயோத்தியா காண்டம் ஆரம்பிக்கும் பொழுதே ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஆரம்பிக்கிறது. தீரோதாத்த குணான்விதம் என்று. தீரோதாத்த குணான்விதம் என்கிறது அயோத்தியா காண்டத்தினுடைய முதல் 2 சர்க்கங்களே சொல்லக்கூடிய ஒரு அருமையான எக்ஸ்பிரஷன். தீரோதாத்த நாயகன் ஸ்ரீராமர். தீரோதாத்தனுக்கு என்ன என்ன குணங்கள் என்கிறது தான் அயோத்தியா காண்டம் முதல் 2 சர்க்கத்துல பார்க்கிறோம். அது என்ன என்ன என்றால், ஷீல விருத்தைஹி வயோ விருத்தைஹி ஞான விருத்தைச்ச சஜ்ஜனைஹி கதயன் நாஸ்தவை நித்யம் அஸ்திரயோக்யாந்தரேஷ்வபி. சீலத்தினாலையும் வயதினாலையும் ஞானத்தினாலையும் முதிர்ந்தோர், சிறந்தோர், பெரியோர் அவர்களோடு எப்பொழுதும் அவர் பேசிக்கொண்டிருப்பார். அவர்களுடைய சங்கத்தில் இருப்பார். கொஞ்சம் விராமம் கிடைச்சா கூட, ரொம்ப பிஸியான ஷெட்யூல் ராமருக்கு, அதுலயும் கொஞ்சம் விராமம் கிடைச்சா கூட இது மாதிரியான சத்சங்கத்துல இருப்பார். கதஞ்சித் உபகாரேண கிருதேன ஏகேன துஷ்யதி நஸ்மரதி அபகாராணாம் சதம் அபி ஆத்மவத்தயா. யாராவது எப்பொழுதாவது ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணா கூட அதை மறக்கவே மாட்டார். அபச்சாரங்கள் யாராவது பண்ணியிருந்தா, நிறைய பண்ணியிருந்தா கூட அதை மறந்துடுவார், அதை விட்டுடுவார், பொருட்படுத்த மாட்டார். சது நித்யம் பிரசாந்தாத்மா மிருதுபூர்வம் ச பாஷதே உச்யமானோபி பருஷம் நோத்தரம் பிரதிபத்யதே. பிரசாந்தமான ஹிருதயம் உடையவர். யாரிடத்திலையும் அதிர்ந்து பேச மாட்டார், கடுமையா பேச மாட்டார். யாராவது கடுமையா பேசினால் கூட பெருசாக உத்தரம் கொடுக்க மாட்டார். புத்திமான் மதுராபாஷி பூர்வபாஷி பிரியம்பதா வீரியவான் நச வீரியேண மகதா ஸ்வேன விஸ்மிதா. அபாரமான மேதாவிலாசம் உடையவர். எல்லாரிடத்திலையும் மதுரமா பேசுறவர். யாராவது பேச தயங்கினா அவளிடத்துல முன்னிருந்து பேசுறவர். ஹிருதயத்திலேருந்து பிரேம வச்சனங்களை பேசக்கூடியவர். இத்தனை கல்யாண குணங்கள் இருந்தும் தானே தன்னுடைய குணத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதவர். இதெல்லாம் ஸ்ரீராமருடைய குணங்கள். நிஸ்தந்திரிஹி அப்ரமத்தஸ்ச ஸ்வதோஷ பரதோஷவித். ஆலசியம், சோம்பேறித்தனம் இல்லாதவர். யாரிடத்திலையும் ஏமாறாதவர். சுகதந்திரஹா நச்சாலசஹாய. ரொம்ப கஷ்டமான காம்ப்ளெக்ஸான பிரச்சனைகளுக்கு கூட ரொம்ப எளிமையில தீர்வு காணக்கூடியவர், தீர்வு சொல்லக்கூடியவர். दीनानुकंपी धर्मज्ञः नित्यं प्रग्रहवान् शुचिः.
ஏழை எளியோர்களை கண்ட பரவசப்பட்டு போயிடுவார். அவளுக்கு வாரி வழங்கணும் என்கின்ற உதாரமான மனசு உடையவர், தர்மம் தெரிஞ்சவர், எப்பொழுதுமே யாரிடத்திலிருந்தும் சாரத்தையே எடுத்துக்கிறவர். லோகே புருஷசாரஜ்யா சாதுரேகோ விநிர்மிதா நிபிருதா சம்பிருதாகாரா குப்தமந்திரா சகாயவான் அமோக குரோத ஹர்ஷஸ்சே தியாகே சங்கிரஹே காலவித். கம்பீரமா இருப்பார். மனசுல என்ன நினைக்கிறாரோ அதை அவர் நினைச்சாதான் வெளிப்படுத்துவார். இல்லாத போனா அவர் முகபாவனைகளை வச்சு கண்டுபிடிக்க முடியாதவரா இருப்பார். மந்திராலோசனைய ரகசியமா வச்சுப்பார். யாருக்கு எப்பொழுது எப்படி சகாயம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சவர். சகாயமும் ரகசியமா பண்ணுவார். அவருடைய குரோதமோ சந்தோஷமோ வியர்த்தமாக வராது அவருக்கு. யாரிடத்திலையாவது சந்தோஷப்படுறார் அவர் அப்படின்னா நியாயமான சந்தோஷமா இருக்கும். யாரிடத்திலையாவது கோபப்படுறார் என்றால் நியாயமான கோபமா இருக்கும். எப்பொழுது எதை எங்க தானம் பண்ணணும் என்கிறத தெரிஞ்சு பாத்திரம் அறிந்து சமயம் அறிந்து பொருள் தானம் பண்ணுவார். தியாக சங்கிரக காலவித்து அப்படிதான் சேர்க்கிறது. சமயம் அறிஞ்சு ஏன் பண்ணுவார். இது மாதிரியான பற்பல குணங்களை வால்மீகி அடுக்கின்றே போறார். வால்மீகி ஆகிய மேகம் வருஷிக்கிறது ராம குணங்களை. இப்பேற்பட்ட கல்யாண குணங்களுடையவர் ராமர். தீரோதாத்த குணான்விதம் தசரதாபூதம் ச ஹைமம் ரதம். தசரத சக்கரவர்த்தி அந்த ராமரை கூட்டு அனுப்புறார் சுமந்திரர் மூலமாக. ஏன் கூட்டு அனுப்புறார் அப்படின்னு, ராஜ்யஸ்ரீ பரியாச்சிதம் அகாமயத மேதினி என்று சொல்லும்படியாக ராஜ்யஸ்ரீயானது அவரை விரும்புறதாம். ஸ்ரீதேவியோட கல்யாணமாயிருக்கக்கூடிய ராமரை பார்த்து பூதேவியும் விரும்புகிறாள். பூதேவி விரும்புகிறாள்னு என்ன அர்த்தம்? பூமியில உள்ள மக்கள் விரும்புறான்னு அர்த்தம். அப்பாதானே பூமி. மக்கள் விரும்பணும். மக்கள் விரும்பி ராஜாவாரது தான் இருக்கிறதுலயே சிரேஷ்டம். ஆக்சிடென்டலா ராஜ்யம் கிடைக்கலாம் சில பேர்களுக்கு. ஒருத்தரோட பிள்ளைங்கிற ஒரே காரணத்துக்காக ராஜ்யம் கிடைக்கலாம். அல்லது யோ பலி பவிதான் இருப்பாக. இருக்கிறவாளுக்குள்ளேயே யார் பலசாலியோ, ரொம்ப கொடூரமான முறை அது. இருக்கிறவாளுக்குள்ளேயே யார் ரொம்ப பலசாலியோ அவ ராஜ்யத்தை கைப்பற்றலாம். அவ இது வரைக்கும் இருப்பா அப்படின்னு அடுத்த பலசாலி வந்து தன்னை கொலை பண்ற வரைக்கும் இருப்பா. அவர் வந்துட்டா அப்புறம் அடுத்த பலசாலி வந்து தன்னை அடிக்கிற வரைக்கும் இருப்பா என்று ராஜ்யம் ஓடலாம். இது மாதிரி பற்பல முறைகள் இருக்கு ராஜ்யம் என்கிறது. அதுலயே சிரேஷ்டமான முறை சமூகத்துல உள்ள மக்கள் விரும்பி அது மூலமாக ராஜாவாக ஆறது. இதுக்குதான் வந்து டெமோக்ரசி என்று பெயர் கூறுகிறார்கள். ஜனநாயகம் எல்லாத்துலயும் எல்லாமே இருக்கு. டெமோக்ரஸிலையும் பலசாலி ராஜாவாறது இருக்கு. டெமோக்ரஸிலையும் பரம்பரை ராஜ்யம் நடக்கிறது இருக்கு. அது மாதிரி அந்த நாள்ல இருக்கக்கூடிய வல்லரசுலையும் கூட ஜனநாயகம் உண்டு. ஜனநாயக அம்சம் மொத்த உலகத்திலேயே இந்தியாவுல ரொம்ப அதிகம். ஜனநாயகம்னா ஏதோ நேத்திக்கு வெள்ளக்காரன் கொண்டு வந்து நினைக்க வேண்டாம். ஜனநாயகம் அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலா இந்தியாவுக்கு வரக்கூடியது, வெள்ளக்காரனை விட. ஏன் அப்படின்னா வெள்ளக்கார நாடுகள்ல ஜனநாயகம் வரும்பொழுது கூட நிறைய எதிர்ப்பெல்லாம் இருந்தது. அட்லீஸ்ட் பெண்கள் ஓட்டு போட வேண்டாமே அப்படின்னு சொல்றதும் உண்டு. இன்னென்ன குரூப் எல்லாம் ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு விளக்குறதும் உண்டு. இது மாதிரி பல தடை இருக்கட்டும், ஜனநாயகம் வரட்டும் பரவாயில்ல, இருந்தாலும் கிங் மட்டும் இருந்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு. அது மாதிரி முழு ஜனநாயகம் முற்றிலும் ஒரு நாட்டுக்குள்ள எந்த எதிர்ப்பும் இல்லாத வந்தது அப்படிங்கிறது இந்தியா தான். ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கு ஏற்கனவே அந்த ஜனநாயகம்ங்கிறது நேச்சரா இருக்கிறதுனால விசாரம் நடக்கல. லேடிஸ்லாம் ஓட்டு போடலாமா வேண்டாமா, அச்சு பிச்சு காரியம் வேலை இதெல்லாம். இது மாதிரியான விசாரங்கள் அல்லது கீழ் ஜாதிக்காரெல்லாம் ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற எந்த விதமான விசாரமும் இல்லாதபடிக்கு, எந்த எதிர்ப்பும் இல்லாதபடிக்கு ஜனநாயகம் வேணும் அப்படிங்கிறத கேள்வியே இல்லை யாருக்கும் பார்லிமெண்ட்ல.
அப்படி வந்தது ஜனநாயகம் நம்ம நாட்டுக்கு. ஏன் வந்தது அப்படின்னு அதுதான் நம்முடைய இயல்பாக ஆரம்பத்திலேருந்தே இருந்துட்டு. விஷஸ்துவா சர்வா வாஞ்சந்து என்று ருக்வேதம். ஜனங்கள்லாம் உன்னை விரும்பட்டம், ராஜ்யம் கீழ் விழாதர் கட்டம், மாத்தோத் ராஷ்டிரம் அதிபிரசத். இதுக்கு என்ன அர்த்தம்? ருக்வேத மந்திரம். ஜனங்கள் விரும்பாத போனா நீ விழுந்துடுவேன்னு அர்த்தம், ஆட்சியை விட்டு விழுந்துடுவேன்னு அர்த்தம். இது எத்தனை சாஸ்திரங்கள்ல எத்தனை புராணங்கள்ல தொடர்ச்சியா வருது. அப்போ ஜனங்களுக்கு அவ்வளவு பவர் இந்தியாவில் இருந்திருக்குங்கிறது தெரியறது. தசரத சக்கரவர்த்தியும் தாம் புள்ளதானே தானே பட்டம் கட்டிடலாம் நினைக்காம எல்லா ஜனங்களையும் வரவேற்று எல்லா ஜனங்களிடத்துலயும் என் பிள்ளைய பட்டம் கட்டலாமான்னு கேட்கிறார். பட்டம் கட்டலாமான்னு கேட்கறது மட்டும் இல்லை, இன்னொன்னு என்ன கேட்கிறார் என்றால், என் பிள்ளைங்கிற பாசம் என் கண்ணை மறைக்கும், அதனால என் பிள்ளைக்கு பட்டம் கட்டலான்னு எனக்கு தோணலாம். அந்யா மத்தியஸ்த சிந்தாகி விமர்தாபியதிகோதயா, எனக்கு மத்தியஸ்தமான சஜஷன் வேணும். அது மாதிரியான ஒரு சஜஷன் கொடுக்க முடியுமா உங்களால என்று கேட்ட உடனேயே இத்தனை ஜனங்களும் என்ன பண்ணா அப்படின்னு, இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேர மகதா யாந்தம் ராமம் சத்ராவிருதானனம் இச்சாமஹா 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 என்று கர்ஜனை பண்ணாலாம் ஜனங்கள். விமானம் கம்பயன் இவ உபரிகையே ஆடுறது போல கர்ஜனை பண்ணான். தசரதருக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. பட்டம் கட்டலாமான்னு கேட்டோடனே கட்டலாம் கட்டலாம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவான்னு நினைச்சா ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். அதை பார்த்துட்டு தசரதர், அப்படி என்ன இருக்கு என் பிள்ளையின் இடத்துல, எதனால இப்படி விரும்புறேன் என் பிள்ளைய என்று கேட்டுவிட்டார். உடனே அந்த ஜனங்கள் சொல்ல ஆரம்பிச்சாலே பார்க்கணும், ராமருடைய கல்யாண குணங்கள். கல்யாண குணங்கள் அப்படிங்கிறதுக்கு லட்சணம் என்னென்ன, எல்லாருக்கும் பிடிக்கும்படியா இருக்கணும். இன்னாருக்கு பிடிக்காது இன்னாருக்கு பிடிக்கலன்னே இருக்காது. யார? நம்மளதான். ராமாயணம் சொல்றவாளையே ஏதோ நமக்கு தெரிஞ்ச ராமாயணத்தை சொல்லிட்டு லைஃபை ஓட்டினா கூட ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சு போடு. இவர் ராமாயண சாஸ்திரிகள், ராமாயணம் சொல்றவர் நம்மளை பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் ராமாயணம் சொல்றதுனால தானே, இல்லையா? அப்படி பிரியானு ஆனந்தனான் கிருஷ்ணானு பிரபக்ஷியாமோத்யதான் சுருணு, அப்படி ஆகர்ஷிக்கக்கூடிய குணங்களாம் ராமருடைய குணங்கள். பகவோ நிருப கல்யாண குணாஹ புத்திரஸ்ய சந்தி தே குணானு குணவதோ தேவ தேவ கல்பஸ்ய தீமதஹ. குணங்களால மக்களை ஆகர்ஷிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஈடு வேற எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு கலையினால ஆகர்ஷிக்கலாம், அழகுனால கூட ஆகர்ஷிக்கலாம், படிப்புனால ஆகர்ஷிக்கலாம், அறிவுனால ஆகர்ஷிக்கலாம் மக்களை. மக்களுக்கு ஆகர்ஷக ஸ்தானம் நிறைய இருக்கு. எது மூலமாவும் ஆகர்ஷிக்கலாம், அல்லது வித்தியாசமா எதையாவது பண்றது மூலமா ஆகர்ஷிக்கலாம். அது கூட பண்ணலாம். நெத்தி முழுக்க கருப்பு கருப்பா வச்சுண்டு திடீர்னு அங்கேன்னு வந்தா எல்லாரும் பார்த்துட்டே இருப்பா, ஒரே கருப்பாக்கு கருப்பாக்கு அப்படின்னு. ஒன்றும் தேவையில்லை. அதுக்காக ஒரு வயலின் வாசிக்கணும்னு அவசியம் இல்லை, நாட்டியம் ஆடணும்னு அவசியம் இல்லை, ஒரு பெரிய கோட்லாம் கொடுத்து பெரிய லெக்சர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. சும்மா கருப்பு கருப்பா வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்டா ஏதோ பண்ணணும். ட்ரெஸ்ஸையே நார்மலா போட்டுக்காம வேற மாதிரி போட்டுக்கிறதா ட்ரெஸ். அது மாதிரிலாம் வந்தாங்கன்னா ஏதோ வித்தியாசமா இருக்கார், வரும்பொழுதே வித்தியாசமா நடந்து வர்றார், அதுலயே ஆகர்ஷணம் ஏற்படும். இது மாதிரியா ஆகர்ஷிக்க விஷயங்கள்லயே பெஸ்ட் வழி என்னென்ன, குணங்களால ஆகர்ஷிக்கிறது தான். அதுதான் ஜனங்களை ஏமாத்தாமையும் இருக்கும். மற்ற எதையுமே நம்ப முடியாது. ரொம்ப நாள் இவர் லெக்சர் கொடுக்கிறாரே அப்படிங்கிறதுக்காக அவரிடத்துல ஆகர்ஷணம் ஏற்பட்டாலும் இந்த லெக்சர் கொடுக்கிறவர் ஏமாத்துறவரா இருக்கலாம், பாட்டு பாடுறவர் ஏமாத்துறவரா இருக்கலாம். கிட்டக்க போய் பழகி பார்த்து இவ்வளவுதான் இவரோட பாட்டை கேட்டுட்டு எப்பேற்பட்டவர் நான் நினைச்சேன், போதி மரத்தடியில ஞானம் வந்தவர் அப்படின்னு நினைச்சேன். கிட்டக்க போய் பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லாத போயிடுத்தே அப்படிலாம் தோணலாம். அது குணம் இருக்கிற இடத்துல குணத்தினால மட்டுமே ஒருத்தன இடத்துல ஆகர்ஷணம் அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய விஷயம் அது. அதுதான் ராமர் ஜனங்களுக்கு ஏன் ஆகர்ஷணம், நான் நல்ல பிரமாதமா லெக்சர் கொடுக்குறார் அப்படிங்கிறதுக்காக இல்லை, நல்லா டான்ஸ் ஆடுறாருங்கிறதுக்காக இல்லை,
கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே குணாம் குணவதோ தேவ தேவகல்பஸ்ய தீமதா. அப்பேற்பட்ட ராமர் எல்லாருக்கும் பிடிக்கும்படியான கல்யாணம். அப்படி என்ன கல்யாண குணம்னா, யதா பிரஜதி சங்கிராமம் கிராமார்த்தே நகரஸ்ய வா தத்வா சௌமித்ரி சகிதா நா விஜித்ய நிவர்த்ததே சங்கிராமாத் புனராகம்யே குஞ்சரேண ரதேன வா பௌரான் ஸ்வஜனவன் நித்யம் குஷலம் பரிபுச்சதி. எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு கிராமத்திலேயோ நகரத்திலேயோ ஏதாவது பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனையை அட்டன் பண்றதுக்காக போவார். லக்ஷ்மணனோட போவார். போயிட்டு பிரச்சனையை தீர்க்காம திரும்ப மாட்டாராம். போகும்பொழுதும் வரும்பொழுதும் வழியிலெல்லாம் அங்கங்க அந்தந்த கிராமத்துல நிறுத்தி அந்தந்த கிராம ஜனங்களை நகர ஜனங்களை குசலம் விசாரிப்பாராம். குசலம் விசாரிக்கிற முறைய சொல்றார். புத்திரேஷு அக்னிஷு தாரேஷு பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு சே நிகிலேன ஆனுபூர்வியாச்சே பிதா புத்திரான் இவ ஔரசான் சுஸ்ரூஷந்தே சவசிஷ்யாः கச்சித் கர்மசுதம்சிதாः இதி நஹ புருஷ வியாக்ரஹ சதா ராமஹ அபிபாஷதே. எல்லார்கிட்டையும் கேட்பாராம். புத்திரேஷு குழந்தைகள்லாம் சௌரியமா இருக்கா, அக்னிஷு செய்யக்கூடிய அக்னிகாரியம் எல்லாம் நடக்கிறதா, தாரேஷு மனைவிகள்லாம் சௌக்கியமா இருக்காளா, பிரேஷ்ய சிஷ்ய கணேஷு சே பிரேஷ்யாள் வேலையாட்கள்லாம் சௌக்கியமா இருக்காளா என்று ஒண்ணு விடாம எல்லாத்தையும் விசாரிப்பார். விசாரிச்சு தெரிஞ்சுப்பார். தெரிஞ்சுனதை மறக்கவும் மாட்டார். அடுத்த முறை வரும்போது கேட்பார். போன முறை உங்க வீட்டு வேலைக்காரன் சொன்னாரே வயிற்று வலியா இருக்குன்னு, சரியா போயிடுத்தார். நிகிலேன ஆனுபூர்வியாச்ச. ஒரு அப்பா பிள்ளைகளை எப்படி பார்த்துப்பாரோ அப்படி பார்த்துப்பாராம். பிதா புத்திரானு இவ உரசானு. வெறும்ன விசாரிக்கிறது மட்டும் இல்லை, பின்ன என்ன அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். व्यसनेषु मनुष्याणां भृशं भवति दुःखितः उत्सवेषु च सर्वेषु पितेव परितुष्यति. व्यसनेषु मनुष्याणां ஜனங்களுக்கு ஒரு துக்கம்னா அந்த துக்கத்தை தன்னுடையவே துக்கமா நினைப்பார். ஜனங்களுக்கு சந்தோஷம்னா அதை தன்னுடையவே சந்தோஷமா நினைப்பார். ஜனங்களோட உற்சவத்துல கலந்துப்பார். ஜனங்களோட கஷ்ட நஷ்டங்கள்லையும் கலந்துப்பார். இப்படி ஜனங்களோட ஜனங்களா பழகினவர்ங்கிறதுனால நாங்கள் விரும்புகிறோம். எப்படி விரும்புகிறோம் அப்படின்னா, தினந்தோறும் கோவிலுக்கு போன இதுதான் பிரார்த்தனையே. ஸ்திரியோ விருத்தாஸ்தருண்யஸ்சே சாயம் பிராதஹ சமாஹிதாக சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே யசஸ்வினஹ. ஸ்திரியா விருத்தாக தருண்யஸ்ச, இளைஞிகளான ஸ்திரீகள், வயசானவா, ஆபால கோபாலம் எல்லாரும் யார் யாரெல்லாம் கோவிலுக்கு போராடோ, எந்த கோவிலா இருந்தாலும் சரி, ஐயம்பிடாரி கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு சிவன் கோவில் விஷ்ணு கோவில் வரைக்கும் அங்கங்க ஒரே பிரார்த்தனை தானா. கோவிலுக்கு போனா அர்ச்சகாலாம் கேட்பாளே, உன் கோத்திரம் என்ன, சூத்திரம் என்ன, நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்பாளே அப்படின்னு அங்க இருக்கிற அர்ச்சகாலுக்கெல்லாம் பழக்கமாயிடுது. அதெல்லாம் கேட்கறது இல்லை. யாராவது பிரார்த்தனைன்னு போனாலே புனர்வசு நட்சத்திரே ஜாதஸ்யே அப்படின்னு ஆரம்பிச்சு அவ பாட்டுக்கும் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா அதுதான் தரிசனார்த்திகள் கேட்க போறான்னு தெரியும். ராமன் க்ஷேமமா இருக்கணும், ராமன் க்ஷேமமா இருக்கணும், ராமன் யுவராஜனாக வரணும், ராமன் எங்களை கட்டி ஆளணும், இதே பிரார்த்தனை தான் ஜனங்களுக்கு என்று ஜனங்களுடைய ஒரு பிரேமைக்கு அதீதமாக பாத்திரமானவர் ஸ்ரீராமர் என்கிறது இதுல இருந்து தெரிகிறது. இதைதான் சொல்றாரு இங்க. ராஜ்யஸ்ரீ பரியாச்சிதம் நரவரம் त्वामेव சீதாபதே. பொதுவாகவே ராஜ்யத்தை அடையணுங்கிறதுக்காக எவ்வளவு தந்திரங்கள் பண்ணுவா, எத்தனை பேரை கவுக்கணும்னு நினைப்பா. இதுக்குதானே ஏன் அரசியல்னே பேரு. அந்த எந்த விதமான ஒரு தந்திரமும் பண்ணாம இவர் பாட்டுக்கு கம்பீரமா போயிட்டு இருக்கார். ஆனா ராஜ்யம் இவரை அடையறதுக்கு விதவிதமா தந்திரம் பண்ணிட்டு இருக்க. என்ன அவாவால விட்டு பேச வைக்கிறது. இப்பயே பட்டம் கட்டி கொள்ளுங்கள், நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், அடியேன் இருக்கிறேன்,
ஒழிச்சு கட்டி விடுவேன். தடையாக வரக்கூடிய படையத்தனையும் நானே வீழ்த்தி விடுவேன் என்று லக்ஷ்மணர் கர்ஜிக்கிறார். ராமருக்கு ராஜ்யத்தை அடையணுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா? ரொம்ப சிரமப்பட்டு அடையணுமா? எப்பேற்பட்ட பிரபாவசாலி ராமர்! அவரே சொல்றார், நான் நினைச்ச என் சங்கல்ப மாத்திரத்துல உலகங்களையும் என்னுடைய வசத்துக்கு கொண்டு வரக்கூடியவன். இருந்தாலும் அயோத்தியா ராஜ்யத்தை அடையணுங்கும் போது யோசிக்கிறேன்ப்பா, என்ன தர்மத்தினுடைய எல்லையை கடக்க மாட்டேன். அவருக்கு ராஜ்யத்தை அடையிறதுங்கிறது ஒரு விஷயமே இல்லை. மணி இஸ் மை ஸ்லேவ் அப்படிங்கிறார் விவேகானந்தர். பைசா வேணுங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது. பைசா வரணும்னா வரும், அவ்வளவுதான். இன்னைக்கு தேவைன்னா வரும். கையில ஐசா பைசா இல்லாம கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆசையத்து ஹிமாச்சலம் இந்தியா முழுக்க அலைஞ்சவன் தான் அப்படிங்கிறார். அது அவளுக்கு மகாபுருஷாளுக்கெல்லாம் அது ஒரு லீலையா, அதனாலதான் சமர்த்த ராமதாசர் பண்ணி காட்டினார். ஏன்பா குழந்தை நாராயணா, சம்பாதிக்கிறதுக்கு போகணும்டா அப்படின்னு அவ அம்மா சொன்னான். கல்யாணம் பண்ணிக்கணும், சம்பாதிக்கத்தானேம்மா, உங்க அண்ணா மாதிரி நீ சம்பாதிக்க வேண்டாமா, சம்பாத்தியம் வேணும் அவ்வளவுதானே அப்படின்னா திடீர்னு ஒரு 10 மூட்டை அரிசியை தூக்கணும். இப்படி ஒரு லீலை வருது சமர்த்த லீலைகள்ல. 10 மூட்டை அரிசியை கொண்டு வந்து வாசல்ல போட்டார். இந்த கடைக்காரன் பின்னாடியே வரான், ஓடி வரான். இந்த வீடு தெரியும் அவனுக்கு, இந்த வீட்டுல ரொம்ப பெரிய மரியாதை. வா, சூர்யாஜி பந்த் வந்து ரொம்ப எல்லாருடைய மரியாதைக்கும் உரியவர். அதனால பெரிய வீட்டு குழந்தை அது வந்து கொண்டு வந்துடுத்து மூட்டையெல்லாம் என் கடையில இருந்து. என் மூட்டைமா? ஓ மூட்டையாப்பா? இவர் சொன்னார், நாராயணன் சின்ன பையன். ஓ மூட்டைன்னு எடுத்தும் போ அப்படின்னு எடுத்தும் போனா எப்படி எடுத்தும் போறது? 10 மூட்டையை இவர் எப்படி தூக்கின்னு வந்தாருன்னே தெரியல. 4 ஆளை கூப்பிட்டு மறுபடியும் தூக்கி போக சொன்னா, இந்த 10 மூட்டையில நம்ம எடுக்கிறான் 100 மூட்டை எடுத்துட்டோம், வந்துட்டே இருக்கு. இதுதான் முதல் யோக சித்தி நாராயணனோட, சமர்த்த ராமதாசரோட. என்னத்தை காட்டுறாரு இதுல இருந்து? விஷயம் இல்ல. ஒரு மகாபுருஷனுக்கு அப்பா அம்மாலாம் வந்து ஏதோ நார்மல், அதனால அப்படி கவலைப்படுவா, செட்டில் ஆகணுமே, அவன் வந்து அவனுக்கு நிறைய பைசா சம்பாதிக்கணுமே அவன் அப்படின்னு கவலைப்படுவா. இவரோ மகாபுருஷனா பிறந்துட்டாருன்னு வச்சுக்கோ, அதை பத்தியா நினைச்சுட்டு இருப்பா. அதெல்லாம் அவளுக்குலாம் வந்து சங்கல்ப மாத்திரம். வரணும்னா வரும், போகணும்னா போகும். எம் லோகம் மனசா சந்திபாதி விசுத்த சத்வா காமயத்தை யாம்ச காமான் தம் தம் காமம் ஜெயதே லபதே தாம்ச காமானு தம் லோகம் ஜெயதே தாம்ச காமானு அப்படின்னு வருது முண்டகோபனிஷத்துல. நினைச்ச மாத்திரத்துல வரும் போகும்னு இருக்கிறவா அப்படிங்கும் பொழுது இதை பத்தி கவலைப்படுவாளா? ராமரே பாருங்களேன், கிளம்பும் பொழுது எல்லாத்தையும் தானம் பண்ணிட்டு போயிட்டார். ஒருத்தர் கூட ராமர்கிட்ட வந்து கேட்கிற, சீத்தையாவது கேட்கணும் இல்லையா, கேட்கணும் ராமர்கிட்ட, வச்சு வையுங்கண்ணா திரும்பி வந்தா வேண்டாமா? எல்லாருக்கும் ராமரை பத்தி தெரியும். அவர் நினைச்சா வரும், மறுபடியும் பட்டாபிஷேகம் திருப்பி 14 வருஷம் கழிச்சு வந்தேன்னு அவர் நினைச்சா வரும் அப்படிங்கிற மாதிரி ஆளு. விஷயத்த சொல்றேன். அது மாதிரி இங்க ராமச்சந்திர பிரபு அனாயாசமா கிளம்புறாரு இல்லையா? ராஜ்யஸ்ரீ பரியாச்சிதம், ராஜ்யம் தான் இவர் பின்னாடி வந்துட்டு இருக்கு. சத்திய பிரதிஷ்டாயாம் சர்வரத்ன உபஸ்தானம் என்று பதஞ்சலி சொல்றார். நாம் நாட்டு சத்தியத்துல இருந்தான்னா வரவேண்டிய செல்வங்கள்லாம் தானா வந்து குவியும். அதனால ராமர் வந்து அதை பெருசா எதிர்பார்க்கல. ராஜ்யமும் இவர் பின்னாடி வருது. அதனால இதுக்கு சொல்ல வந்தேன், நான் நினைச்சேன் மூலகத்தையும் மூலக ராஜ்யத்தையும் நான் எனக்கு வசப்படுத்துவேங்கிறாரே, வசப்படுத்தினவர் தானே அவர். ஜடாபாரம் போட்டு மரவுரி கட்டிண்டு காட்டுல மலையில ஒரு வீடு கூட கட்டிக்காம குகையில வாழக்கூடியவர் அவ்வளவு பெரிய வானர சாம்ராஜ்யத்துக்கு சுக்ரீவன பட்டம் கட்டினார். விபீஷணனுக்கு லங்கைஸ்வரியத்தை கொடுத்தார். இவருக்கு என்ன அவரோட ராஜ்யத்தை ஆள்றதுக்கு சக்தி கிடையாது. ஆனால் ராஜ்யஸ்ரீ பரியாச்சிதம், ராஜ்யம்தான் அவர் பின்னாடி வரதே தவிர அவர் ராஜ்யம் பின்னாடி போகல. எனக்கு வேணாம்பா, தர்மத்தினுடைய எல்லையை கடந்து ராஜ்யத்தை கைப்பற்றணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு பதில் சொல்லிவிட்டார். அவர் நினைச்சிருந்தா அவரோட பலத்தினாலேயே ராஜ்யத்தை கைப்பற்றிருக்க முடியும். அவரோட பலம் கூட அங்க வேண்டாம். அவர் ஒரு பார்வை பார்த்திருந்தா லக்ஷ்மணனே யுத்தத்தை நடத்தி ராஜ்யத்தை ராமருடைய சரணத்துல சமர்ப்பிச்சிருப்பார். லக்ஷ்மணன் கூட அங்க அவசியம் இல்லை. சுமந்திரர் மாதிரி ஒரு வீரர் போறோம்.
ராமருடைய ஆகிய ராமருடைய கண் பார்வையால் சுமந்திரனே போய் ராஜ்யத்தை கொண்டு வந்திருப்பான். சுமந்திரர் கூட தேவையில்லை. பின்ன என்ன அப்படின்னு அவன் அப்பாவே சொல்றார். எந்த தசரதருடைய பிரதிகையை பரிபாலனம் பண்றதுக்காக ராமர் கிளம்புறாரோ அந்த அப்பாவே சொல்றாரு, என்னை கட்டி போட்டுட்டாவது நீ ராஜாவாயிடுப்பாங்கிறார். பவராஜா நிகிருஹ்யமான். எந்த பரதனுக்காக தியாகம் பண்றாரோ அந்த பரதனே ராமருக்கு ராஜ்யத்தை கொடுக்க தயாரா இருக்கிறார். இதுதான் இங்க ராஜ்யஸ்ரீ பரியாச்சிதம். இத்தனை பேரும் வந்து ராமரிடத்துல நீங்க தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு கெஞ்சும் பொழுதும், இத்தனை அயோத்தியா ஜனங்கள் லட்சக்கணக்கான பேர் ராமர் காட்டுக்கு கிளம்பி போகும் பொழுது பின்னாடியே அவர்களும் கதறிண்டு வந்த பொழுதிலும் முன்னாடியும் பின்னாடியும் முட்டிண்டு இந்த ஜனங்கள் எல்லாரும், பிரபோ நீங்க காட்டுக்கு போகக்கூடாது, போனால் நாங்களும் உங்களோட வருவோம், இங்க பாருங்க இந்த அயோத்தியாவை பக்தி மந்தீக பூதானி ஜங்கமானிச்சே யாச்சமானேஷு வை ராம பக்திம் பக்தேஷு தர்சயே. ஸ்தாவர ஜங்கமங்கள் எல்லாம் இந்த அயோத்தியாவுல பக்தி மயமா இருக்கு, பிரேமமயமா இருக்கு. பிரேம சமுத்திரத்துல முதக்கிறது அயோத்தியாவே. அப்படின்னு இந்த ஜனங்கள் எல்லாரும் ராமரை பின்பற்றி போகும்பொழுது கூட அவர்கள் ராஜ்யத்தை ஏத்துண்டுதான் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணியும் கூட, இத்தனைக்கும் மேல எனக்கு சத்தியம் முக்கியம், அந்த சத்தியத்தை என்னால விட முடியாது என்று ராமருடைய தன்மையை பார்க்கிறோம். அதுதான் இங்கே ராஜ்யஸ்ரீ பரியாச்சிதம் நரவரம் துவமேவ சீதாபதே. ராஜ்யஸ்ரீயால யாச்சிக்கப்பட்டவராக ராமர் தசரதரால் அழைக்கப்பட்டு சுவர்ண காந்தி மிக்க ரதத்துல எழுந்தருளி ஹைமம் ரதம் ச ஆரூடம் ச. சுமந்திரர் அந்த தேர ஓட்ட சுமந்திர சேவித பதம் சாகேத வீதியும் கதம். அயோத்தியா வீதி வழியாக அயோத்தியாவுடைய எந்த ஒரு ராஜ மார்க்கம் உண்டோ அந்த ராஜ மார்க்கம் வழியா வரார். கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கார். ஜாம் ஜாம்னு நேத்ரானந்த விவர்தனம். அயோத்தியா மக்கள் எல்லாருடைய கண்களுக்கும் ஆனந்தத்தை மேல 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 வளர்க்கிறார். மூவலகங்களுக்கும் நாதனா இருக்கு, சொதகாவே நாதனா இருக்கார். யுவராஜ பட்டாபிஷேகம் மகாராஜ பட்டாபிஷேகம் எதுவும் தேவையில்லை, எதுவும் அவசியம் இல்லை இவருக்கு. சொதகாக அவர் நாதனா இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், அவர் ஆசிரிச்சவாளே உலகத்துக்கே ராஜா தான். அதனாலதான் சத்துக்கள் எல்லாம் மகாராஜன்னு கூப்பிடுற வழக்கம் வட இந்தியாவில். சத்துக்கள் எல்லாம் மகாராஜ் மகாராஜ் அப்படின்னு ஏன் கூப்பிடுறா அப்படின்னு, அந்த ராஜாக்களோட காலம்லாம் போயிடுத்து, வல்லரசு எல்லாம் போயிடுத்து இல்லையா. இப்போ யதார்த்தமா ராஜாக்கள் யாரு அப்படின்னு ராமரை ஆசிரிச்சவா இவெல்லாம் ராஜாக்களா உட்காந்துருக்காரு. அதனால இவர் ராஜாதிராஜனா இருக்கார். அதுதான் இங்க சொல்லப்படுறது. என்னென்ன திரிஜகதாம் நாதம், இந்த ஒரு ஆட்சிக்கு இந்த ஒரு நாயகத்துவத்துக்கு ஒரு இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாதான் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அந்தந்த ராஜாக்கள் அப்பப்போ வந்துட்டு போறவாளா இருக்கிறதுனால இவர் ராஜாவானா ஒரு கையப்பம் போடுவார், அப்புறம் சேர்ல உட்காருவார். அதெல்லாம் தேவை, பதவி. இவர் ராஜாங்கிறது இவருக்கு பதவி இல்லை, இது சொத்த சித்தம். ஏகோ விஸ்வசிய புவனசிய ராஜா. இவர் ஒருத்தர் தான் ஜெகத்துக்கே ராஜா எப்பொழுதுமே. அப்பப்போ வரவா அப்படின்னு அது அப்போ வேணா ராஜாவா இருக்கலாம், அப்புறம் கிளம்பிடலாம். அதுதான் இங்க திரிஜகதாம் நாதம். ராஜ்யத்தையே இழந்துட்டு வனவாசத்துல போய் இருந்தார்னா அப்பயும் அவர் ராஜா தான், அப்பயும் ராஜா தான். திரிஜகதாம் நாதம் சதா பாவையே. அப்படிப்பட்ட இந்த ராமரை, இந்த அயோத்தியா வீதி வழியாக வரக்கூடிய இந்த ராமரை சதா பாவையே, எப்பொழுதுமே நான் ஹிருதய கமலத்துல பாவிச்சுருக்கிறேன் என்று அற்புதமா இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீ அண்ணா சொல்றா. ராம தியானம், ரதத்துல வரக்கூடிய ராமருடைய தியானம் இன்னும் இந்த ஸ்லோகம் பூர்த்தியாகல. மேல தொடர்ந்து அந்த ரதத்துல ராமர் வரக்கூடிய அழக நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் போலோ சீதா வல்லப லால் கி ஜெய்.